ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு உப்பு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5-10 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே மாவை பிசைஞ்சிடலாம். நான் இங்கே 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கு 1/2 கப்பு மைதா இருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நல்ல மிருதுவாக சாஃப்டாக பிசையணும். நல்லா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நாள் 1/2 அன் ஹவர் வச்சிடணும் மூடி. இப்போ கடலைப்பருப்பு, வெந்த கடலைப்பருப்பு சரிக்கு சரி வெல்லம் போட்டுக்கணும். 1:1. அதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதுலேயே இது பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா சிக்கன் ஆகிடும். அரைக்கவே வேண்டாம் மிக்சியில், அதுவே விழுதாட்டமாக ஆகிடும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு சின்னதாக முதல்ல பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூரணம் மாதிரி இதை வச்சுக்கணும். வச்சுட்டு 2 பக்கமும் நெய்யை ஊற்றி இறக்கினா சூடான போலி, சுவையான போலி ஈஸியாக தயாராகிடும்.